ஹே மாடு, நீ வந்து என் வீட்டில் என்ன பண்ணுற? ஓடிப்போ. அடப்பாவீங்களா, நான் வீடு கட்டி தங்கலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு கேடி ப்ரோ. இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி பார்ட் 1ல் வில்லேஜை கண்டு பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனோன்னா ரொம்பலாம் சுற்றலை, கரைக்கு எதிர்க்கே வில்லேஜ் கிடச்சிது. சரி, அது வேறு விஷயம் விடுங்க. இந்த பார்ட் 2ல் நம்ம அவுட்டர் ஷெல்லாக கட்டின வீடை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்புறம் அக்ரிகல்ச்சரிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு மாடு போகுது. அந்த மாடுக்கு தந்து லெதர் எடுத்து நம்ம ஆர்மர் செய்யலாம். ஏய் மாடு நெல், என்ன மழைலாம் ஏற ஒரு நீ வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னால என்ன செய்ய மாட்டேன். ஹெய் ஏறா, நீ வேறு எனக்கு குடும்பத்ததுரா. ஹெய் எங்கே போன? என்னங்க மந்திரம்லாம் வந்து மாடு மறைஞ்சிச்சு. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். கருப்பாக ஏதோ இருக்குங்க அங்கே. என்னது இது? பிக்காக்ஸ் எடுத்து நோண்டி பார்த்தா தெரிய போகுது. பிக்காக்ஸ் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பிக்காக்ஸ் எடுத்துட வேண்டியதான். ஓகே, நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ அந்த என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, கோல், இது கோல்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கோல் தாங்க. கோல்லாம் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? வழக்கம் போல் எரிக்கிறது அந்த மாதிரி வேலை தான் பண்ண போகிறோம். அடியில் நிறைய இருக்குது, எடுத்துக்க வேண்டியதான். ஒன்று பின்னாடி ஒன்று நிறைய இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இதோ போதுங்க. அந்த மாடு மந்திரம் தெரிஞ்ச வச்ச மாடாக இருக்குமோ? மாடு போன வாட்டி மிஸ் ஆகிட்டேன், மாட்டினியா? ஓகே, சூரியன் வர கீழே போகுது. நம்ம வீட்டுக்குள்ளே போய் பெட்டு போட்டு படுத்து தூங்கலாம். ஓடிப்போ சீக்கிரமாக ஓடிப்போ. வீடெலாம் வேணாம், இருக்கிற இடத்துக்கு வெளியே போட்டு படுத்துடலாம். ஓகே, நாளைக்கு காலைல எப்படியாவது வீடை கம்ப்ளீட் பண்ணுறோம். இல்லைனா ஜாம்பிஸ் அடித்து காலி பண்ணுவாங்க நம்மளை. அந்த மாடு பார்த்திங்களா, பீச் ஓரமாக வாக்கிங் போகிற மாதிரி ஸ்டெயிலாக நடந்து போகுது. ஏய் ஸ்விம்மிங்லாம் பண்ணுற திறமையான மாடாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஒரு லெதரும் வச்சு இல்லை, இது அடித்தது வேஸ்ட். இங்கே பார்த்திங்களா, மேலே கம்பெல்லாம் நட்டு விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க மேலே. அப்புறம் இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணதெல்லாம் நம்ம திருடிட்டோம். பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நல்ல வேலை எந்த வில்லேஜரும் வந்து கேட்கல. இதோ இங்கே கொஞ்சம் கோல் கிடச்சிருக்கு. இந்த கோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், நிறைய இருக்குங்க. அப்புறம் நிறைய கல் கூட இருக்குது. அயன் நம்ம பார்க்கவே இல்லை. அடுத்த பாட்டில் வேணால் ஃபார்மிங் அப்புறம் மைனிங் பற்றி போடலாம். ஓகே, இப்போ கோல் எடுத்தாச்சு. அங்கே கொஞ்சம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கோலை. ஓகே, இங்கே மண் இருக்குது பார்த்தீங்களா, இதை உருக்கணுன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து மண் நோண்டுறதுக்கு ஒன்று இருக்கும். இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ போதுமான அளவு ஸ்டிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டிக் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டிக் ஓகே 8. அது பேர் அயன் ஷவல். இது ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டா மண் ஈஸியாக நோண்டலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாடு இருக்குது. இந்த மாடை 2 அடி அடிக்க வேண்டியதான். எல்லா மாடுக்கிட்ட வந்து மீட் தாங்க கிடைக்குது, லெதரே இல்லை. என்னாச்சுன்னு தெரில. 2 லெதர் தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட.
சரி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த டோரை உடச்சி 2 டோராக கட்டணும். எப்படி இருக்குது பாருங்க காமெடியா. டோர் எங்கே இருக்குது? 1 2. நம்ம வீட்டுக்கு டோர் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம வீடு விட்டோன்னு வச்சுக்கோங்க, சந்து இருக்கிற சந்தில் ஜாம்பிஸ்லாம் உள்ளே வந்து படுத்துப்பாங்க நம்ம கூட சேர்ந்து. அதோட நம்மளும் ஜாம்பியாகி பிடிச்சி இங்கே இருக்க வில்லேஜர்லாம் கடிக்க வேண்டியதான். அந்த வேலை நம்மளுக்கு வேணாம். அதனால ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி கவர் பண்ணுற வேலையை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மண் நிறைய எடுத்து இதெல்லாம் உருக்கி நம்ம கிளாஸ் செய்ய போகிறோம். இப்போ நிறைய மண் எடுத்துக்கலாம். ஓகே, வா வா வா, இது போதும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் மைன்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் யாரும் கேட்கவே மாட்டேன். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மான்ஸ்டர்ஸ் தான். இது இல்லைன்னா உண்மையான வாழ்க்கை. வந்துட்டான் பாருங்க துபாய்காரன். இவனை தான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இவனும் அந்த மாதிரி தான் ட்ரேடிங் கேட்பான். இந்த மாதிரி காசு கொடுத்து லஞ்சம் வாங்குற மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்தாலே தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. ஓகே, மண் இங்கே ஒன்று இருக்குது. அறிவாளிங்க அக்ரிகல்ச்சர் பண்ண சொன்னால் மரத்தை சுற்றி பவுண்ட்ரியாக கட்டி வச்சுருக்கானுங்க பக்கத்தில் பார்த்தீங்களா? டேய் வில்லேஜரு, அறிவு இருக்குது அவனுக்கு. நோண்டின்னு இருக்கும்போது குறுக்கில் வந்து விழுற. எப்படி போகிறான் பார்த்தீங்களா அவன் ஸ்டைலாக? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். போகலாம். போய் 2 ஃபர்னர்ஸ் இப்போ செய்யணும். 2 செய்கிற அளவுக்கு தான் நம்மகிட்ட இருக்குது. வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கட்டணும். ஏய் மாடே, நீ உள்ளே வந்து உக்காஞ்சிங்கன்னா நான் எங்கே போய் வீடு கட்டுறது? இதை பாருங்க, பூனை வேறு ஓடுது. சரி, நம்ம ஃபர்னர்ஸை கற்றலாம். ஃபர்னர்ஸ் 2 ஃபர்னர்ஸ் நம்மளால் செய்ய முடியும். இதை வச்சு 2 ஃபர்னர்ஸ் செஞ்சு இங்கே கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் போட்டுற வேண்டியதான். 1 2. இப்போ வீட்டை சுற்றி கட்டினா இப்போதைக்கு இருக்க மாதிரி ஒரு வீடு ரெடி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாண்டெல்லாம் எடுத்து கிளாஸாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபியூயல் தேவைப்படும். நம்ம இப்போ கோல் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஃபியூயலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். கோலை வச்சு நம்ம டார்ச் செய்யறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ எப்படி பற்றிக்கிட்டு எரியுது பார்த்தீங்களா? வீடு தீ புரிஞ்சு எரிஞ்சதுன்னா அவ்வளோதான், போக வேண்டியதுதான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் போட்டு அது பேர் என்னது இருங்க சொல்கிறேன். 3 அயன் இருக்குது இப்போதைக்கு நம்மகிட்ட. அதை வச்சு ஒரு அயன் ஸ்வாடு செஞ்சு இதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா வுட்டு ஸ்வாடு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இது இருக்குது அதோடைய ஸ்பேன். அதனால நம்ம அயன் வச்சுக்கலாம். இங்கே குளம்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த கிளாஸ்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. நம்ம கட்ட போகிற மாடர்ன் ஹவுஸில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மொட்டை மாடியில் வச்சிட வேண்டியதான். பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி மைன்கிராஃப்டில் மழைனா பெய்யும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பெருசாக அதோட ஐயோ தண்ணிக்குள்ளே போயிட்டேன். ஏய், தண்ணிக்குள்ளே சூப்பராக தெரியுது எல்லாம். ஆனால் ஒரு மீன் கூட இல்லைங்க. இதுக்கு மேலே தண்ணியில் இருந்தால் மூச்சு முடி செத்துருவான். வேணாம், நம்ம வெளில போயிடலாம். இந்த வழியாக தான் நான் வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம தொலைஞ்சி போயிடுவோம். வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நேரத்துக்கு கொஞ்சம் கிளாஸ் அது உருக்கி இருக்கோன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். பூனை வேறு எட்டி பார்க்குதுங்க டோர் வழியாக. ஃபஸ்ட்டு அவுட்டர் கவரிங் கட்டினா தான் வேலைக்கு ஆகணும்.
நம்ம படிக்க செய்ய முடியாது போல். அதுக்கு தேவையான வுட் நம்மகிட்ட இல்லை. வுட் இல்லைன்னா என்ன, வில்லேஜஸ் சும்மா தானே இருக்கானுங்க. யார் வீட்டில் இருந்தாவது அடித்து உடச்சி போட்டு எடுத்துன்னு வந்துட வேண்டியதான். இந்த வருக பாருங்கள், ஓக் ஸ்டார் 1. இன்னொன்று இதோ ஒரு வீடு இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த வில்லேஜஸ்ஸு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை எதுவுமே கேட்கவே மாட்டானுங்க. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம இங்கே 2 ஸ்டேர் வைக்க போகிறோம். ஓகே, முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லை, கிளாஸ் எடுத்து சுற்றி வைக்க போகிறோம். அதே மாதிரி நான் கேட்க மறந்துட்டேன், ரொம்ப பெரிய நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் என்னென்னா சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கையும் தட்டி விடுங்க. ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கிளாஸ் கிடச்சிருக்கு, 15 கிளாஸ் கிடச்சிருக்கு. மரம் வந்து ஃபுல்லாக காலி, அதனால இப்போ நான் கோல் வைக்க போகிறேன். ஓகே, என்ன காலி? இங்கே இருக்கா? ஓகேங்க. இப்போ இங்கே ஒரு 5 கோல் வச்சா டக்கு டக்குன்னு கிளாஸ் ரெடி ஆகிடும். இப்போ கிடச்ச கிளாஸை வச்சு, டேய் என்னடா ஆளாளுக்கு ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறீங்க? வேறு வேலையே இல்லைடா உங்களுக்கெல்லாம். நல்லா ஃபஸ்ட்டு பார்த்தா மாடு உள்ளே வந்து நின்றுருக்குது, அப்புறம் பூனை உள்ளே வந்து எட்டி பார்க்குது, டோர் வழியாக தலையை விட்டு எட்டி பார்க்குது, அப்புறம் இவன் வந்து எட்டி பார்க்குறான். இன்றைக்கி ஒன்று விட்றாதா இல்லையாடா? டேய் இதான் அவன் வீடா? என்ன பார்க்குற? பெட்டு மேலே ஏறி நின்னா பெட்டை வச்சு எடுத்துன்னு போயிடுவேன். நல்லா அங்கே பாருங்கள், செஸ்ட்லாம் வச்சுருக்கான். இந்தா பொழைச்சி போ, எடுத்துன்னு போட. அங்கே செஸ்ட்டு வச்சுருக்காங்க. நீ என்னை அடித்ததுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்க ப்ரெட்டெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சும்மா விட்றேன். இப்போயாது பண்ணுறது திருட்டுத்தானோ. இதில் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா அவன்? இந்தா சாப்பிட்றியா? வேணாமா? மூஞ்ச பார்த்தீங்களா அவனுக்கு? படாடே நல்லா. ஐயோ துரத்துறாங்க. வெளில ஓடுறானா? பயன்ட்டேங்க அடிக்க வரான்ட்டு. மாடு லெதர் கூட லெதர், ஒரு லெதராவது தந்தது. நல்ல வில்லேஜஸும் இருக்காங்க, கெட்ட வில்லேஜஸும் இருக்காங்க இந்த வில்லேஜில். நம்ம அவங்கக்கிட்ட இருந்து திருடுறோம். இதை பாருங்க, பாடி கார்டு மினின்னு ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். என்னடா வேடிக்கை? என் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு நல்லா ஓடிப்போ. கதவு திறந்துன்னு போகிறான் பாருங்கள், அவ்வளோ இடம் இருக்கும்போது. அதிவாளி கோழி ஸ்விம்மிங் பண்ணி ஏந்து குச்சி வருது. நம்மகிட்ட 4 லெதர் இருக்குது, அதை வச்சு டேய் இப்போ தான் நான் சொன்னேன். நல்லா என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். சரி, நம்ம பெட்டு போட்டு படுத்து நாளைக்கு காலையாவது வீடை கட்டலாம். தூங்குடா. இன்னும் நைட் ஆகலையா? சூரியனே உதிக்க போகுது. ஜாம்பிஸ் வரத்துக்குள்ளே தூங்கணும். தூங்குடா டேய், சீக்கிரம் தூங்குடா. இதுக்கு மேலே எப்படானே? அப்பா தூங்கிட்டாங்க, எப்படியோ தூங்கிட்டான். ஓகே, இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சரிங் வேறு பண்ணணும். அதுக்கு என்ன செடி வைக்கலாம்? சரி, சுற்றி வில்லேஜர் தான் நிறைய வச்சுருக்கானுங்களே, கையில் கிடைக்கிற செடியெலாம் எடுத்து நம்ம நட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ கையில் கிடச்ச கிளாஸ்லாம் வச்சு நம்ம கட்டலாம். அங்கே பாருங்கள், ஜாம்பி ஓடியாரான், தெரிஞ்சுக்கிட்டே செத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம வீடு கட்டுற வேலையை பார்க்கலாம். சுற்றி கிளாஸ் வச்சோன்னா நம்மளுக்கு வெளில என்ன நடக்குதுன்னு தெரியும் கிளியராக. இதோ வரான் பாருங்கள் வில்லேஜர், எப்படி ஸ்டைலாக கை கட்டின்னு நடந்து போகிறான் பார்த்தீங்களா? ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வீடு முடிய போகுது. இன்னும் அந்த பக்கம் மட்டும் தான் கட்டணும். ஓகே, பார்க்க சோப்பு டப்பா மாதிரி இருக்குதுன்னு சும்மா நினச்சிடாதீங்க. ஐயோ கிளாஸ் காலி ஆகிடுச்சா? ஓகே, இங்கே ஒரு 7 இருக்குது, இது எடுத்துக்க வேண்டியதான். அப்போ
அப்புறம் இன்னொரு ஃபர்னரில் வேறு கொஞ்சம் வச்சோன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு 7 இருக்குங்க. இப்போ கையில் இருக்க கிளாஸ்லாம் வச்சு சுற்றி கவர் பண்ண வேண்டியதான். ஓகே, கிளாஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து கையில் வச்சுக்கலாம். நம்ம சோப்பு டப்பா வீடு இன்னும் முடிஞ்சிடுச்சு. இதுவும் நம்ம சோப்பு டப்பா வீடு. இப்போ வீட்டுக்கு ஒரு பின் வாசல் வச்சா நல்லாயிருக்கும். இருங்க உடச்சிக்கலாம். இந்த கிளாஸை உடச்சா மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்காது, ஏன்னா கிளாஸ் இல்லை, அது நொறுங்கி சதறு. ஓகே, பின் வாசல் வச்சாச்சு. இப்போ நம்ம வீடு ரெடி. இதை வீடுன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு தங்குற மாதிரி ஒரு இடம். ஓகே, அங்கே பார்த்தீங்களா எலும்பு கூட மாட்டேன். ஓடு 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 ஓடு. கையில் வில்லாம் வச்சுருக்காங்க. அவன்கிட்ட மாட்டணும், நம்மளை போட்டு காலி பண்ணுவேன். நீ நம்ம கிட்ட அயன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வச்சு ஷீல்டு செஞ்சு அவன்கிட்ட தப்பிக்கலாம். அதை வரான் பாருங்க. எலும்பு கிட்டலாம் வில்லு குத்து அனுப்புறீங்களாடா டே. கிட்ட போனால் அடிப்பானா? போய் தான் பார்ப்போமே. ஐயோ விட்றாங்க, வில்லு விட்றாங்க. அம்மா பார்த்தீங்களா, பையன் ஆர்ச்சரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பானோ. யாரா தம்பி உன்னை அடித்து எலும்பு கூட ஆக்கினா? உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது. சரி விடு, நான் உனக்கு ஸ்டைலாக ட்ரெஸ்லாம் வாங்கி தரேன் போட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் ஏற்றிக்கலாம். இன்றைக்கி நீயா நானான்னு பார்க்கலாம். வரியா? இங்கே முடிஞ்சா இங்கே வாட எலும்பே. நான் வளர்க்குற நாய்க்கு உன்னுடைய எலும்பை உடச்சி போடுறேன் பேர். எங்கே ஓட்டாங்க, பயன்ட்டாங்க நம்மளை பார்த்து. நம்ம ஷீல்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய், டேய் என் வீட்டுக்குள்ளே நீ வந்து ஏன்டா டேய், நான் கட்டினடே சோப்பு டப்பா வீடு, அதுக்குள்ளே ஆளுக்கு வந்து உக்காண்டிங்கன்னா நான் எங்கடா போகிறது? உன் வீட்டில் இருக்க படிக்கட்டு எடுத்துன்னு வந்துட்டேன்னு என் வீட்டில் வந்து போகிற. எதை பாருங்களேன், போடா டேய், செத்து போடா. நல்லா வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறானுங்க. எலும்பை இருக்கானா இல்லையானே தெரில, திறந்து போய் பார்ப்போம். இருக்கா மாதிரி தெரில. அது இருக்காங்க, வந்துட்டாங்க. ஒளிஞ்சின்னு அடிக்கிறான்னு நினைக்கிறேன் நம்மளை பையன். அது நிற்கிறான் பாருங்க வெள்ளையா. எலும்பே இன்றைக்கி நீயா நானா பார்த்துலாம். நம்மக்கிட்ட அயன் ஸ்வாட் இருக்குது. அயன் கிடச்சாலே ஒரு தனி கெத்து. ஓகே, ஷீல்டு அது இருக்குங்க. நம்மக்கிட்ட உட்டி இல்லை போல், அது நான் உஷாராக பின் வாசல் வச்சுருக்கேன். இல்லை, அதோ பின்னாடி அக்ரிகல்ச்சர் பண்ணி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம அங்கே இருக்க வுட் எடுத்துன்னு வந்துடலாம். பண்ணுறது திருத்தனம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடித்து ஓடுற எல்லாத்தையும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல, அப்புறம் என்ன. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே குதிச்சு உள்ளே போய் கதவு சாத்திக்கலாம், இல்லைனா வில்லேஜர் வந்து உள்ளே பார்த்துப்பான். ஓகே, ஃபஸ்ட்டு அதை பிளாங்காக மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. அடுத்து ஷீல்டு தான். ஓகே, ஷீல்டு செஞ்சாச்சு. இப்போ ஷீல்டு எடுத்து ஒரு கையில் வச்சுக்கிட்டு நம்ம அவனை அடிக்கலாம். வாங்க, கத்தி. ஓகே, வாடா ஸ்கெலிட்டனு, இப்போ வாடா. என்கிட்ட ஷீல்டு இருக்குது, ஒரு கை இருக்குது, ஐ மீன் ஸ்வாட் இருக்குது. ஓகே, முடிஞ்சா இங்கே வாடா. என்னடா வேடி, ஐயோ வில்லு விட்றாங்க. அப்பா, குறி வைக்க தெரியாதா? எங்கெங்கேயோ விட்ற. அம்மா அடிக்கிறாங்க. வாங்கிக்கோ. ஐயோ, பறந்து போடுறேன் நான் வேறு. டேய் நில்றா, கொஞ்ச நேரம். எத்தனை வில்றா விடுவேன். அவ்வளோதாங்க, காலி ஆகிட்டாங்க. பையன்கிட்ட வந்து பச்சையாக என்னென்ன வருது, உருண்டையா. ஒரு மாடை அடித்தாச்சு. இதோ இந்த குள்ள புஸ்காரனை குடிச்சா தான் வந்து தொலை பண்ணுறாங்க, வேலையே செய்ய விட்றாங்க மாட்டாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அது சாத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து வேறு என்ன, அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறோம். ஓகே,
பக்கெட் செஞ்சால் தான் அதுலேருந்து தண்ணி ஊற்ற முடியுங்க. ஆனால் நம்மக்கிட்ட பக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு அயன் இல்லை. ஷீல்டு செஞ்சுட்டோம், அயன் ஸ்வாட்லாம் செஞ்சு வச்சுட்டோம். அதனால தான் முன்னாடியே யோசித்தேன், அயன் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். சரி பார்க்கலாம். வேறு ஏதாவது இதோ இங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குல்ல, அது வழியாக தண்ணி எடுத்து ஊற்றலாம். இன்னும் உள்ளே போக மாட்டேறான். போயிட்டாங்க. ஓகே, சுற்றி முற்றி ஒரு பிளான் போடணும். நம்ம இப்போ பயங்கரமான பிளான் போட போகிறோம். ஓகே, அங்கே ஒரு மாடு போகுது. இது கிட்ட இருக்க லெதர் எடுத்துக்கலாம். லெதர் நம்ம வச்சு ஆர்மர் செய்யலாங்க. ஆர்மர் செஞ்சோன்னா ஜாம்பிஸ் கிட்டேருந்து கொஞ்சமாக தப்பிக்கலாம். அப்புறம் பச்சை கலரில் ஒருத்தன் வருவான்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் பேர் க்ரீப்பருங்க. நான் என்ட்ரு மேனை பார்த்து கூட அவ்வளோவா பயப்பட மாட்டேங்க. இந்த க்ரீப்பர் இருக்கானே, பக்கத்தில் போனாலே டமால் டுமின்னு வெடிவான். ஆனால் இந்த க்ரீப்பரு பூனையை பார்த்தா பயப்படுவானோ. நம்ம வில்லேஜில் நல்ல வேலை பூனை இருக்குது. இதோ பார்த்தீங்களா, மீட்டிங் நடத்துகிறானுங்க எல்லோரும் சேர்ந்து. என்னப்பா மூக்கெலாம் சூனியக்காரனுங்க மாதிரியே இருக்குதுங்க பார்த்தா. பயங்கரமாக இருக்கானுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுற்றி பூனை பிடிச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, க்ரீப்பர் நம்ம வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம். ஓகே, நம்மளை பார்த்துலாம் வில்லேஜர் பயந்து ஓடுறோம் பார்த்தீங்களா. அதான் என்னால் தாங்க முடியல. ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம். இதோ இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அக்ரிகல்ச்சர் பண்ணேன். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹோ தேவைப்படும். கிராஃப்டிங் டேபிள் போட்டு வாங்கிட வேண்டியதுதான். நம்மக்கிட்ட அயன் இல்லை, கல்லும் இல்லையா. சரி, வுட்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, இது மண்ணை நோண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு நோண்டுறா. இந்தமாரி தண்ணி ஊற்றலினா நிறைய பிரச்சனை வராங்க. நோண்டினதுக்கப்புறம் கூட மறுபடியும் மண் கட்டிடும். அங்கே பாருங்கள், இதை பாருங்கள். சரி, இப்போ நம்ம நிறைய செடி வைக்க போகிறோம். இது வேறு. ஓகே, சுற்றி நம்ம தண்ணி ஊற்றினோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் செடி சீக்கிரமாக வளரும். டக்குன்னு ஒரு பள்ளம் நோண்டி. என்னடா பண்ணுறீங்க? இங்கேருந்து அங்கே கனெக்ஷன் தரலாங்க நம்ம. ஓகே, இங்கே செடிலாம் வச்சுருக்கா பையன். இங்கே உடச்சி விட்டா எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் ஊற்றோன்னு நினைக்கிறேன். தம்பி போச்சா? ஹை, அங்கே பார்த்தீங்களாங்க, அந்த குட்டி சாத்தாலாம் நம்மளை திட்டுது. டாய், உங்கள் நிலத்தை உடச்சி விட்டா நீங்கள் ஏன்டா கஷ்டப்படுறீங்க? ஐயோ, கையில் இருக்க உடச்சிக்கிச்சிங்க. அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். தம்பி வெளில யாரோ நிற்கிறாரு. தம்பி, நல்லா பாடி கார்டு வேலை பாருப்பா. நீ உள்ள போய் தூங்கு போ தம்பி, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். நான் சொன்னது உன் வீட்டை இல்லை, என் வீட்டைப்பா. பாய் பாய். டேய், வீட்டை பார்த்துக்கினா உனக்கு 10 எமரால்டு தருவான்டா. யாருக்கு வேணும் எமரால்டு? எனக்கு சோறு தான் முக்கியம். நான் போயிட்டு வரேன். பாய். சோறு கேட்குதா உனக்கு? சோறு உன் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் செஸ்ட்டில் தானே வச்சுருப்ப. எடுத்துன்னு போகிறேன். வரேன்டா, இருறா. ஏங்க, நம்ம நோண்டி வச்ச நிலத்தில் அவன் செடி வச்சுட்டு இருக்காங்க. டேய், யாரா நீ? உன் நிலத்தை உடச்சி விட்டேன்ட்டு எந்தில் வைக்கிறியா? டாய், நீ என் நிலத்தை வச்ச இல்லை, நான் அதனால தான் இப்போ உன் நிலத்தை யூஸ் பண்ணுறேன்டா. பார்த்தீங்களா உனக்கு திமிர? சரி விடுங்க, நம்மளுக்கு லாபம் தானே. நல்லா இருப்பாடா தம்பி. என் நிலத்துல நீ வச்சுட்டு போகிற. ஆனால் இப்போ கூட சில இடத்துல தாங்க தண்ணி போய் ஈரமாக இருக்குது. பேசாமல் நம்ம அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு இங்கே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். என்னடா அப்படி பார்க்குற? டக்குன்னு செடியை வைடா தம்பியை, வைடா, நல்லா வைடா. நல்லா வேலை பார்க்குற நீ. சூப்பர். பண்ணு, எல்லா வேலையும் பண்ணு. நான் போய் தண்ணி பூச்சின்னு வரேன், நீ எல்லாத்தையும் நட்டு வைப்பியான். ஓகேயா? சரி சார், நீங்கள் போய் தண்ணி எடுத்துன்னு வாங்க, நான் நட்டு வைக்கிறேன் சார். ஓகேடா தம்பி, நல்லா வருடா நீ. ஓகே, இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் நம்ம நிலத்துக்கு குத்துற வேண்டிதான்.
ஃபஸ்ட்டு நம்ம ஷாவல் எடுத்துக்கலாம். நோண்டு 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 நல்லா நோண்டு நல்லா நோண்டு. ஓகே, இருக்கிற எல்லா மண்ணையும் உடச்சி விட்டே நம்ம நிலத்துக்கு வர வைக்கலாங்க தண்ணியை. வந்துட்டான். ஓகே, சூப்பராக தண்ணி வருதுங்க நம்ம நிலத்துக்கு. இப்போ என்னப்பா வேலையை முடிச்சிட்டியா? ஓகே. உனக்கு சம்பளம் என்கிட்ட இல்லை. உங்கள் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, உங்கள் வீட்டு செஸ்ட்டுக்குள்ளே இருக்க பொருள்லாம் எடுத்துக்கோ, அதான் உனக்கு சம்பளம். எடுத்துன்னு போடா. ஓகே, இப்போ நம்ம உடச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் நோண்டி இந்த பக்கமாக வர வைப்போம். எனக்கு வர கோவத்துக்கு ஒரு குழி நோண்டி இந்த வில்லேஜரை உள்ளே வச்சு மேலே தண்ணி ஊற்றி மூடிட போகிறேங்க. உள்ளே மூச்சு மூடி சேர்த்துருவோம் பையன். அடுத்த வாட்டி அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இல்லை, உண்மையாக பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஓகே, நம்ம லேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம பண்ணல, பையன் என்ன செடி வச்சானே தெரில. சரி, அது வளரட்டும். அது எல்லாத்தையும் உடச்சி போட்டு நம்ம புதுசாக வச்சுக்கலாம் வேறு செடி. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவ்வளோதான். பார்ட் 3ல் நம்ம ஃபார்மிங் பண்ணுறதையும் மைனிங் பண்ணுறதையும் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ, கேடி ப்ரோ.